ஹாய் எவ்ரிவன், வணக்கம். ரீசெண்டாக நான் யூடியூப்பை ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு சில பர்டிகுலரான வீடியோலாம் எனக்கு ரெக்கமெண்ட் ஆச்சு. அந்த வீடியோ பற்றி நான் சர்ச் பண்ணும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. நம்மளோட நம்பிக்கையை எப்படி வியாபாரமாக்கிட்டு இருக்காங்கன்றத பற்றி பார்த்தேன். ஸோ அதை பற்றி ஒரு சீரியஸாக வீடியோ போடலாமேன்றது எனக்கு தோணுச்சு. ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது கோமதி சக்கரம். முதல்ல இந்த பதிவுகள் எல்லாம் கொஞ்சம் பாருங்க. இந்த கோமதி சக்கரம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாலே இந்த சக்கரம் நம்மளுடைய 7 சக்கராசி இயக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த கோமதி சக்கரத்துக்கு உண்டு. எந்த ஒரு பொருள் எந்த இடத்துல ஒரு விஷயம் செயலிழந்து இருக்கிறதோ அந்த சக்கரத்தை வச்சோம்னா அந்த செயல்பாட்டுக்கு வந்துடும். அதே கோமதி சக்கரத்தை நம்ம தலைமையிலையும் வைக்கலாம். தலைமையில் வச்சு நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள், அவ்வளோ எனர்ஜி வந்து சுற்றி கொண்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரம்ம சக்கரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் மாறும். அதே மாதிரி சக்தி தான் வந்து இயற்கையாகவே கடவுள் கொடுத்த ஒரு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த கோமதி சக்கரம். இயற்கையாக பூமியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பல அற்புதமான பொருட்கள் அப்படின்னு நிறையவே இருக்கு. இந்த கோமதி சக்கரம் அப்படிங்கிறது எங்கே பிறக்கிறது அப்படின்னா, கோமதி அப்படிங்கிற ஆற்றில் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான கல் வகையை சார்ந்தது இந்த கோமதி சக்கரம். இதற்கு என்ன அவ்வளவு சிறப்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதுல ஒரு சுழி இருக்கும். சாதாரணமாக இந்த சுழி அப்படிங்கிறது இல்லாம இந்த சுழி சற்று விசேஷமானதாக அமைந்திருக்கக்கூடியதனால இது சங்கினுடைய தோற்றத்தை போலவும் காட்சி தருவதனால மகாலட்சுமியினுடைய ரூபமாகவே இது கருதப்படுகின்றது. தெய்வீக தன்மையுடைய இந்த கோமதி சக்கரத்தை நாம அணிகலனாக பயன்படுத்தி கொள்ளுகிற போது அது நமக்குள் நேர்மறை ஆற்றலை எப்படி அதிகரிக்குதோ அதே போல எதிரிக்கிட்ட இருந்து வரக்கூடிய திருஷ்டி, எதிரிகளால நமக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகளில் இருந்தும் நம்மை காப்பாற்றும். இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இந்த கல்லுக்கு அவ்வளவு சக்தி இருக்கா? இந்த கல்லு என் பர்சனல் மியூசியம்லயே ஒண்ணு இருக்கு, நான் அதை கொண்டு வரேன். இது என் மியூசியம் கலெக்ஷன்ஸ்ல ஒரு பகுதி. இன்னைக்கு டாபிக்கான கோமதி சக்கரத்தை பத்தி மட்டும் இப்போ பார்ப்போம். இதுதாங்க இந்த கோமதி சக்கரம். இந்த கோமதி சக்கரத்தோட யூசஸ் அண்ட் இது எப்படி உருவாகுதுன்றத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த கோமதி சக்கரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம டர்பினிடே என்ற குடும்பத்துக்கு கீழே வர ஒரு நத்தையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். கோமதி சக்கரத்துக்கும் இந்த நத்தைக்கும் என்ன சம்பந்தம்? இந்த நத்தைக்கு டர்பினிடே என்ற பேர் வர என்ன காரணம்னா, இந்த நத்தையோட மேல் ஓடு பாத்தீங்கன்னா தலப்பாகை கட்டின மாதிரி, அதாவது டர்பன் கட்டின மாதிரி இருக்கும். இந்த டர்பினிடே குடும்பத்துக்கு கீழே 8 வகையான நத்தைகள் இருக்கு. இந்த நத்தையோட நுழைவு துவாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு கடினமான பலமான ஒரு ஓடு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஓடு அதோட பிரிடேட்டர்ஸ் எதிரிங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்பகுதியில இருக்க ஓட்டுக்கு பேரு ஓப்பரகுலம். எந்த ஓடு அந்த நத்தைக்கு பாதுகாப்பா இருக்கணுமோ அதே ஓட்டால தான் இன்னைக்கு அந்த நத்தையோட முழு இனமுமே அழிஞ்சுக்கிட்டு வருது. நம்ம இந்தியாவுல குஜராத் பகுதியில ஓடக்கூடிய கோமதி நதிகள்ல தான் இந்த நத்தைகள் அதிகமா காணப்படுது. அந்த நத்தையோட அடிப்பகுதியில இருக்கக்கூடிய பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய அந்த ஓப்பரகுலம் தான் நம்ம சொல்லக்கூடிய கோமதி சக்கரம். இந்த கோமதி சக்கரத்துல இருக்கக்கூடிய இந்த சுருள் வடிவுக்கான காரணம், இந்த சுருள் வடிவுல தான் அந்த நத்தையோட சதையும் ஒட்டுப்பட்டு இருக்கு. ஒரு உயிர் தன் பாதுகாப்புக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு உடல் உறுப்பை கொன்னு அதோட சதையில இருந்து அதை பிரிச்சு வெட்டி எடுக்கிறாங்க. இந்த போலீஸ் ஸ்பிரிச்சுவலிஸ்ட் நம்ம கிட்ட இது சிவனோட நெத்தியில இருந்து விழுந்தது, மகாலட்சுமியோட தட்டுல இருக்கக்கூடிய தங்க காசுல இருந்து சிதறினது அப்படின்னு நம்ம கிட்ட பொய்ப்புரளிகளை சொல்லிட்டு பரப்பிட்டு இருக்காங்க. நம்மளோட கடவுள் நம்பிக்கையை வச்சு இந்த கொழுத்த வியாபாரங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. நாம தான் இவங்க கிட்ட இருந்து விழிப்போட இருக்கணும். நான் நம்ம கடவுள் நம்பிக்கையை கேள்வி கேட்கல, ஆனா அந்த கடவுள் நம்பிக்கை நம்மளை எந்த பக்கம் கொண்டு போகுதுன்றது ரொம்ப முக்கியம். So be aware. And that's it for today dudes. மீண்டும் இந்த மாதிரி அடுத்த ஒரு பதிவுல நம்ம சந்திக்கலாம். Bye, take care.